ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அதாவது ஸ்டாப் லாஸ் அடித்த பிறகு எப்படி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் சிபிஎஸ்இ அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கொண்டு எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கப்பட்டவையே, எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஸ்டாப்லஸ் அடித்த பிறகு நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க டேரக்ட் வீடியோக்கே போயிடலாம். இன்றைக்கி தேதி 27ஆம் தேதி, ஓகேவா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் கேண்டில், ஓகேவா. நம்ம வந்து 20 EMA பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாப்லஸ் அடித்த பிறகும் ஈஸியாக ரெண்டாவது ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சார்ட் வச்சாச்சு. இப்போ வந்து இண்டிகேட்டரில் போய் இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் போட போகிறோம். எக்ஸ்போனன்ஷியல் இஎம்ஏ நம்ம எடுக்கக்கூடியது 20 EMA, ஓகேவா. நம்ம எடுக்கக்கூடியது வந்து 20 EMA. இந்த 20 EMA பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி அந்த வீடியோ. வாங்க டேரெக்டாக பார்க்கலாம். இப்போ 20 வச்சாச்சு. இப்போ ஓகே பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு 20 நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா 20 EMAக்கு மேலே வாங்க ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் அந்த 20 EMA டச் பண்ணிட்டு அங்கே பவுன்ஸ் பேக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் புட் சைடும் 20 EMAக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷனுக்காக மேலே அந்த 20 EMA டச் பண்ணிட்டு கீழே இறங்கிச்சுன்னா நம்ம வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா. இன்றைக்கி வந்து கரெக்டாக ஸ்டாப்லஸ் அடிச்சுட்டு நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. அது எப்படி இந்த வீடியோ பார்க்க போகிறோம், ஓகேவா. இப்போ மார்க்கெட் பாருங்க, கரெக்டாக இன்றைக்கி 27ஆம் தேதி கரெக்டாக 20 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகுது, ஓகேவா. நம்ம வந்து ஃபஸ்ட் கான்செப்ட்னா 20 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் 20 EMA டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக்கு மேலே போனால் தான் என்ட்ரி, ஓகேவா. இப்போ பார்க்கலாம். கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே கரெக்டாக 20 EMA ட்ராவல் ஆகிட்டு இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு கரெக்டாக கரெக்டாக இந்த கேண்டில் நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்க, கரெக்டாக இங்கேருந்து இறங்கி இந்த கேண்டில் வந்து கரெக்டாக 20 EMA டச் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிச்சு, ஓகேவா. அப்படின்னா இதோட ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஹை அண்ட் லோ, ஹை நோட் பண்ணி லோ நோட் பண்ணிச்சு. இப்போ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும், ஓகேவா. இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே உடச்சா கீழே என்ட்ரி எடுக்கலாம், மேலே உடச்சா மேலே என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ மார்க்கெட் பாருங்கள், அழகாக வந்து 20 டச் பண்ணிட்டு அழகாக இங்கேருந்து இந்த கேண்டில் வந்து கரெக்டாக வந்து